உங்களுக்கு ஒண்ணுங்களும் நீங்க தானே போட்டு தடிக்கிட்டு இருக்கீங்க. திருப்பரங்குன்றத்தில் என்ன நடந்தது உங்களுக்கு தெரியாது. திருப்பரங்குன்றத்தில் என்ன நடந்துச்சு அதெல்லாம் உங்களுக்கு தெரியும். நீங்க தானே போட்டுக்கிட்டு நடக்கிறீங்க. என்னையும் அங்க மலைக்கு காவல்துறை வந்து வர வேண்டாம், பாதுகாப்பு இல்லைன்னு இங்க வரக்கூடாதுங்கிறாங்க. மேல ஏறவா இல்ல சன்னிதானா இவ்வளவு நாளா வந்து ஒற்றுமையா இருந்துச்சு. சமீப காலமா ஒரு பிரச்சனை இருக்கு. ஏன்னா ஒற்றுமையால அடிச்சுக்கிட்டா இருந்தாங்க. யார் காரணம்? இல்ல இவ்வளவு நாளா ஒற்றுமையா தானே இருந்தாங்க. திடீர்னு ஒரு பிரச்சனை வருது. காரணம் யாரு பிரச்சனைக்கு எழுப்புனா? நீங்க தான் சொல்லணும். யார் எழுப்புனா? உதர்க்கமா கேள்வி யார் எழுப்புனா? பிரச்சனை யாரு செஞ்சா சொல்லியா? நீர் தானே இப்ப கிளப்பினீர். நீர் தானே சொன்னீரு. ஏன் இந்த பிரச்சனை வந்துச்சுன்னா என்ன பிரச்சனை நீர் சொல்லுவோம். நம்மள மாட்டி விட்டுறாங்க. பிரச்சனை என்ன பிரச்சனை சொல்லுவோம். நீங்க இருங்கியா என்னைய பாய போடுங்கிறீங்க. நீர் தானே சொன்னீர் பிரச்சனை என்ன பிரச்சனை. என்னவா இருக்குன்னு நீங்க தான் சொல்லணும். நீங்க தானே போட்டுக்கிட்டு இருக்கீங்க. தொழுகை மட்டுமா நடத்தினாங்க. இப்ப என்ன செஞ்சிருக்காங்க? என்ன செஞ்சிருக்காங்க? செய்யலாமா? கீழே ஒரு சைவ கோயில் இருக்க, மேல வந்து செய்யலாமா? தொழுகை நடத்திட்டு போட்டோம். வழிபாடை யாரும் குறைச்சது இல்லை. உங்க மாமிசம் சாப்பிட போய் தானே இப்ப பிரச்சனை வந்துருச்சு. அது என்ன கசாப்பு கிடையா? எல்லாரும் இது மாதிரி செய்யக்கூடாது. அதெல்லாம் நான் அரசாங்கத்தை பத்தி நான் எதுவும் சொல்றது. அரசு தலையிட வேண்டிய நீங்க அங்க போய் கலங்க. என்னைய கேட்கக்கூடாது. என்னைய கேட்கக்கூடாது. அப்புறம் அங்க போய் நான் சொல்லி கிளறி இல்லையா? சன்னிதானமா இந்த மாதிரி போனதை நீங்க இந்த மாதிரி போனாங்கல்ல, சன்னிதானமா நீங்க என்ன சொல்லுவீங்க? நான் வந்து எல்லாம் ஒற்றுமையா இருக்கணும் விரும்புறோம். ஒரு மதத்தை வந்து புண்படுத்தும்படி நடக்கக்கூடாதுன்னு. இப்ப எல்லாரும் மனசு புண்பட்டு போச்சுல. ஆமா அதெல்லாம் தப்பு தான். அதுக்கு வந்து ஒரு எம்பியை வந்து ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் போய் அங்க போய் என்ன அதை போய் ஆராய வேண்டி இருக்கு. மாமிசம் சாப்பிட என்ன ஆராய வேண்டி இருக்கு? அவங்க அங்க கொண்டு போய் சாப்பிட்டாங்க. ஆனா சன்னிதானமான உங்களை அங்க வரக்கூடாதுன்னு சொன்னாங்களே, இதை நீங்க வந்து எப்படி பாக்குறீங்க? இப்படி போட்டு வாங்குறாரு. சன்னிதானம் இன்னைக்கு நடந்ததை நீங்க எப்படி பாக்குறீங்க? வேண்டுமே காவல்துறை திட்டமிட்டு நிப்பாட்டினாங்களா உங்களை? அதுதான் சன்னிதானம். அவங்க பயப்படுறாங்க, பாதுகாப்பு கொடுக்க முடியல. சன்னிதானத்துக்கு அப்புறம் அச்சுறுத்தல் இருக்கா? பயப்படுறாங்கன்னா அதான் அர்த்தம். அது நீங்க என்னமோ எடுத்துக்கிடுங்க. அரசாங்கத்துக்கு இப்ப எதுக்கு கோரிக்கை வைக்கிறேன்? எனக்கு பாதுகாப்போட நான் மேல அதெல்லாம் நான் ஒண்ணு நான் எனக்கு யார்ட்டையும் உங்களை கோவிலுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. இப்ப நீங்க வந்து அரசுக்கு என்ன வேண்டுகோள் வைக்கிறீங்க? நான் அரசாங்கத்துக்கு வேண்டுகோள் வைக்கிறது, அவரவர்கள் சமயத்தில் அவரவர்கள் இருக்கணும். எந்த சமயத்தையும் புண்படுத்தக்கூடாது என்பதுதான் அரசுக்கு கோரிக்கை. மீண்டும் கோவிலுக்கு மீண்டும் நீங்க கோயில போய் தரிசனம் செய்ய போனமே, அது தரிசனம் செய்ய அது போல போய்க்கிறேன். அனுமதி கேட்பீங்களா? அதை நான் ஏன் கேட்கிறேன்? அனுமதி நான் ஏன் கேட்கிறேன்? எங்கனாலும் போகணும் இல்ல, கோயிலுக்கு தான் போகணும். எங்கனாலும் போகணும். அதை வச்சு ஒரு நாளைக்கு ஒரு பட்டிமன்றம் அவரவர்கள் வழிபாடுகளை அவரவர்கள் செய்யணும். அடுத்த வழிபாட்டுல புண்படுத்தக்கூடாது. இப்ப அவங்க வந்து அங்க அசைவம் சாப்பிட போய் தானே மற்ற நம்ம சமயத்தவர்கள் வருத்தப்படுறாங்க. அதை அவங்க செஞ்சிருக்க வேண்டாம். அவர்கள் தொழுகை நடத்திட்டு போட்டோம், நமாஸ் பண்ணிட்டு போட்டும். இது மாதிரி செய்யக்கூடாது. இவ்வளவு வருஷமா அது நடக்காம இப்ப செஞ்சதுனால தானே அது எல்லா மனசை புண்படுத்திட்டு. அது அவங்க எடுக்கணும், அது நம்ம சொல்ல முடியாது. அறநிலையத்துறை எந்த ஒரு நடவடிக்கை எடுத்த மாதிரி தெரியல. நமக்கு அவருக்கும் சேகர் பாபு போய் நம்மள்ட்ட பெஸ்ட் ஃப்ரெண்டா இருக்காரு, அதை கிடைக்க பார்க்கலையே. நீங்க போய் அங்க போய் கலந்தாரு.